இந்த காலை வேளையிலும் வேதத்தில் ஒரு மிக முக்கியமான பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யாரை நம்பி சர்ச்சுக்கு வரோம்? பாஸ்டர் நம்பியா? யாரை நம்பி வரோம்? எத்தனை பேர் இயேசுவை நம்பி வர்றீங்க? நல்லா கை வைத்துங்க பார்ப்போம். அவரை மட்டும் நம்பி வரணும். வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது? நம்பி வரக்கூடாது. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு காணாமல் போவான். நேற்று பூத்த பூவை போல் அவன் என்ன செய்கிறான்? மாண்டு போகிறான். இந்த நாசியில் இருக்க சுவாசம் போனால் எந்த மனுஷன் இந்த இடத்துல நிலை நிற்க முடியாது. ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இயேசுவை நம்பி நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இப்போ யாரையாவது நம்பி போகிறோன்னு வைங்களேன். யாரையாவது நம்பி எங்கேயாவது ஒரு ஆளோட நம்ம வெளியே போகிறோம். திடீர்னு அந்த நபர் நமக்கு எதிராகவே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? நிறைய திருமண உறவுகள் கசந்து போகிறது. என்ன காரணம்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணோமா இல்லை நம்பி கல்யாணம் பண்ணோமா? எப்படி கல்யாணம் பண்ணோம்? ஏற்கனவே கல்யாணம் பண்ணி 50 வருஷம் வாழ்ந்தவனை கூப்பிட்டு, எப்பா நீ நல்லா வாழ்ந்திருக்க, நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படியா பண்ணோம்? எப்படி பண்ணோம்? திருமணம்னா என்னன்னே தெரியாத ஒரு கன்னிகையை ஒரு திருவாய் இருக்கிற, அதாவது திருநிறை செல்வன், திருநிறை, ஆமா நிறை, அதுல வேற நிறை, எல்லா நிறையும் பிறையா மாறி போச்சு. பிறைனா என்னது? பிறை பார்த்துருக்கீங்களா? பிறை எப்படி இருக்கும்? முழுசா இருக்குமா பாதியா இருக்குமா? எப்படி இருக்கும்? ஆமா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பாதியா மாறி போச்சு. ஸ்கூல் படிக்கும்போது 10 பேர் பின்னாடி சுத்துறது, காலேஜ் படிக்கும்போது 20 பேர் பின்னாடி சுத்துறது, கல்யாணத்துக்கு 21ஆவதா ஒரு ஆளை செலக்ட் பண்றது. எது எப்படியோ போட்டோம், விடுங்க. இந்த கல்யாணம் எப்படி நடந்தது? எல்லாம் தெரிந்து நடந்ததா இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில் நடந்ததா? என்னை நல்லா வாழ வைப்பாங்க, எனக்கு ஏற்ற துணையா இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் என்ன பண்ணியிருக்கு? கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கு. இப்போ கல்யாணம் முடிச்சு நாட்கள் போக 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 நமக்கு தொல்லை கொடுக்குற மாதிரியே எல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன செய்யறது? சொல்லுங்களேன். சில சிரிக்கிறத பார்த்தா எங்க பொழப்பு அப்படிதான் ஓடுது பாஸ்டர், வெளியே சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்பிக்கை தகர்ந்து போனா என்ன பண்ணுவோம்? தடுமாறுவோம் இல்லையா? அந்த வாழ்க்கையை வாழ நமக்கு பிடிக்குமா? அந்த வாழ்க்கையை வாழ பிடிக்குமா? உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்ற நபராய் இல்லை என்பதை நீங்க உணர்ந்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ண விரும்புவீங்களா? நீங்க கண்டிப்பா என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். அதை பிரேக்கப் பண்ணிடலாம், அதை விட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். ஒருவேளை அந்த நபர் நமக்கு ஏற்ற நபராக இருந்து நமக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து நம்மளை எப்பவும் மகிழ்ச்சியா வைத்திருக்கிறதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் எடுத்தால் நம்ம எப்படி இருப்போம்? எனக்கு இவர் வேண்டாம். எப்போ ஒரு அம்மா, ஆக்சுவலாக சிலருக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஒரு அம்மா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் கொண்டு போயிருக்கு, டிவோர்ஸ் கேஸ். என்ன ரீசன் தெரியுமா? என் வீட்டுக்காரர் ஒரு தடவை கூட என்கிட்ட சண்டை போடலை அப்படின்னு. என் வீட்டுக்காரர் ஒரு தடவை கூட என்கிட்ட என்ன போடலை. ஜட்ஜுக்கு மண்டை குழம்பி போச்சு. அவர் யோசிக்கிறார், என்னம்மா இவன் நல்லா தானே இருந்திருக்கிறான், இவனை போய் எதுக்கு நீ டிவோர்ஸ் பண்ற? இல்லை சார், எனக்கு சண்டை போடுற ஆள் தான் வேணும், எனக்கு சண்டை போடாத ஆள் வேண்டாம். சிலர் அப்படிதான். அவங்கள என்னன்னு சொல்றது, அவங்க ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அவங்களெல்லாம் நேராக உப்பளத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிடணும், ஸ்ட்ரைட்டாக புதைச்சிடணும். சரி போட்டோம், விடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த திருமண வாழ்வில் அந்த நபர், நம்ம வாழ்க்கை துணையா இருக்கிற நபர் நமக்கு ஏற்ற போல எல்லாத்தையும் செய்து எப்பவும் நம்மளை சந்தோஷமா வைத்திருக்கிறதுக்கு வேண்டிய எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருந்தா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? சொல்லுங்களேன். சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? கர்த்தர் நல்லவர். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஏறக்குறைய ஒரு கணவன் மனைவி உறவை போல. அவர் நம்முடைய நேச மணவாளனா இருக்கிறார், நாம் அவருடைய நேச மணவாட்டியா இருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளே, கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே ஒரு மனுஷன் வருவானானால், என்னைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் ஒரு மனுஷன் வருகிறானோ அந்த மனுஷனின் மேல் இந்த உலகத்தில் அவரை தவிர யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் பிறந்து
வளர்ந்து அந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாரு, அம்மா போட்டு அடிச்சிருப்பாங்க, அண்ணன் அடிச்சிருப்பான், தம்பி அடிச்சிருப்பான், கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க, என்னென்னவோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு 24 வயசு வரும்போது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சிட்ட பிறகு, இன்னொரு நபருக்கு சொந்தம்னு அப்படி கட்டி கொடுத்துட்ட பிறகு, இந்த பிள்ளை வீட்டுக்கு வரும்போது இந்த அம்மா எப்படி இருப்பாங்க, கையில் தொடப்பை கொடுத்து வந்தல பெருக்கு, அப்படியா இந்த பாத்திரத்தை விளக்கு அப்படி சொல்லுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? பொண்ணு வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு தங்கத்தட்டில் வச்சு என்ன பண்ணுவாங்க, தாங்கு தாங்குன்னு. ஏன் அன்னைக்கு திட்டின மாதிரி இன்னைக்கு திட்ட வேண்டியதானே? இன்னைக்கு திட்டுனா பொண்ணு என்ன பண்ணும், என்ன செய்யும்? நான் கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சேன்னு கேட்கும். அப்ப இந்த உலகத்தில் நமக்கு தாய் தகப்பனாக, தமையனாக, பல உறவுகளாக அநேகர் நம்மை சூழ்ந்திருந்தாலும், இந்த உலகத்தில் நமக்கு கணவன், மனைவி, இன்னும் பல உறவுகள், பிள்ளைகள், பெற்றோர் அப்படின்னு என்னென்ன உறவு உண்டோ எல்லா உறவை போட்டு இவர்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்திருந்தாலும், என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நாம் வருகிறோமோ, அந்த நிமிஷத்திலிருந்து இந்த எந்த உறவுகளும் நம்ம மேல் கை வைக்க முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யாரும் நம்மளை தொட முடியாது. இவங்க எல்லாருக்கும் நம்ம மேல இருக்கிற அதிகாரத்தை பார்க்கிலும் அவர் நம்மேல் அதிக அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒரு காரியத்துக்கு ஒப்புக்கொடாமல் எந்த மனுஷனுடைய கையும் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கைக்குள் வந்த ஒரு தேவ பிள்ளைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் கசந்து போக வேண்டுமானால் அங்க இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னது? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. இன்னைக்கு இங்க எல்லாவற்றுக்கும் எல்லாமா யார் நிக்கிறா? ஏசப்பா நிக்கிறாரு. அப்பா அம்மா கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா சீஷர்களை பார்த்து எப்படி கூப்பிட்டாரு? என் சிநேகிதரே அப்படின்னு சொல்லி அழைத்தார். தாவீதை எப்படி கண்டார்? என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் சிநேகிதன், என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஆபிரகாம் அவருக்கு சிநேகிதன். கூட பிறந்தவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நான் உனக்கு மூத்த சகோதரனா இருக்கிறேன். ஆமென். அப்படித்தானே சொன்னாரு. சீஷர்ல பார்த்து என் சகோதரனே அப்படின்னு சொல்லி அழைத்தார், என் பிள்ளைகளே என்று சொல்லி அழைத்தாரு. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை துணை நிரந்தரமாய் நம்மை விட்டு பிரிந்து போனாலும் சரி, உலகத்தை விட்டு போனாலும் சரி, அல்லது சில மன வருத்தங்களால் நம்மை விட்டு தள்ளி நின்றாலும் சரி, இவர் என்ன சொல்லுகிறார் நம்மை பார்த்து? என் பிரியமே, நீ ரூபவதி, நீ பூரண அழகுள்ளவள், உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. எந்த உறவை தான் விட்டு வச்சிருக்கிறாரு? எந்த உறவை தான் விட்டு வச்சிருக்கிறாரு? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். யார் கைவிட்டாலும் சரி, யார் தள்ளினாலும் சரி, இவர் ஒருவர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தெய்வத்தை நம்பி, நேசரை நம்பி, அவரை சார்ந்திருக்கிற இந்த வாழ்க்கை கசந்து போக வேண்டுமானால், கிறிஸ்தவ ஜீவியம் கசந்து போக வேண்டுமானால், இங்க இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் என்னது? நான் யாரை நம்பி நிக்கிறேனோ அவர் எனக்கு எதிராய் மாறணும். யார் எதிராக மாறணும்? யார் எதிராக மாறணும்? கணவன் மனைவியா இருந்தாலும் மாமியார் சரியில்லைனாலும் கவலை இல்லை, நாத்தனார் சரியில்லைனாலும் கவலை இல்லை, மாமனார் சரியில்லைனாலும் கவலை இல்லை, இன்னும் என்னென்ன நார் இருக்கோ எந்த நார் சரியில்லைனாலும் கவலை கிடையாது. இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் ஒழுங்கா இருந்தா போதுமா போதாதா? இருக்க வேண்டிய ஒரு மனுஷி ஒழுங்கா இருந்தா போதுமா போதாதா? போதும்ல. ஒரு பிரதர் அவங்க மனைவியை குறித்து என்கிட்ட சொல்லும்போது இப்படி சொன்னாரு, என் மனைவி குப்பை தொட்டியிலேருந்து எடுக்கப்பட்ட கோல்டு அப்படின்னாரு. என்னது? குப்பையிலிருந்து எடுக்கப்பட்ட கோல்டு. என்ன சொல்றீங்க பிரதர் அப்படின்னா, இவங்க அம்மா வாயை திறந்தாங்கன்னா கூவ நதி ஓடும் அப்படின்னாரு. அவங்க அப்பா வாயை திறந்தா தெருவே அலறும், அப்படிப்பட்டவர். அவங்க அண்ணன், அவங்க தம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கி சொத்து சேர்க்கிறவங்க. ஆனா அந்த குப்பை தொட்டிக்குள்ள என் மனைவி எப்படிப்பட்டவனா, அவ ஒரு வார்த்தை மோசமா பேச மாட்டா.
அப்போ அநியாயமா 10 பைசா உள்ள வந்து அதை ஏற்றிட மாட்டா. இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறாரு, ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு. ஒரு முறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஸ்டேஷனில் ஒரு பெரிய செல்வந்தர் ரொம்ப ஆசைப்பட்டு இவரை நேசித்து ஒரு ஃப்ளிப் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஏறக்குறைய ஒரு 96,000 ரூபாய் கிட்ட வரும். ஒரு ஃபோன் வாங்கி, சார் உங்கள் பர்த்டேக்கு உங்களுக்கு நான் இதை கிஃப்டாக கொடுக்குறேன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். இவர் ரொம்ப ஆசையாக அந்த ஃபோன்லேருந்து முதல் ஃபோன் மனைவிக்கு போட்டு கோல்டு கிட்ட பேசுகிறாரு. சத்தம் நல்லா கேட்குதா, எல்லாம் கேட்குதா, ஓகே ரைட். இப்போ வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வராரு. மனைவிக்கு எதை காமிக்கிறதுக்கு மனைவி என்ன செய்தாங்க தெரியுமா? இதை யார் உனக்கு கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் இதை நம்ம கொடுத்துட்டு வர போகிறோம், உடனே கிளம்பு. எப்படி போட்டிருந்த அதே நைட்டியில் ஒரு ஷாலை மட்டும் தூக்கி மேலே போட்டுட்டு அப்படியே கிளம்பு, நேராக போகிறோம். இதை யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா உன் வேலையில் நீ சேரும்போது நீ எடுத்துக்கிட்ட உடன்படிக்கை என்னது? எந்த ஒரு சூழ்நிலையிலும் லாபமா எந்த ஒரு பொருளையோ பரிசாகவோ அல்லது பணமாகவோ நான் என்ன பண்ண மாட்டேன். ஆனா அண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த அம்மாவுடைய அண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு கையெழுத்து போடணும், அவன் ஜெயியா இருக்கிறான். ஒரு கையெழுத்து போடணும்னா 5,000 ரூபாய் தரணும், தரலன்னா போட மாட்டான். இன்னொரு அண்ணன் சப் ரிஜிஸ்டரா இருக்கிறான். ஊர்ல எங்கெல்லாம் கேட்பாரட்டு நிலம் கிடக்குதோ எல்லாத்தையும் அவன் பினாமி பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணுவான். கோடியா சொத்து சேர்த்துட்டான். இவங்க 2 பேரை மாதிரி இந்த போலீஸ்கார் வாங்க முடியுமா முடியாதா? ஆனா மனைவி விட மாட்டா. என்ன சொல்வா தெரியுமா? அநியாயமான ஒரு பைசா என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்ப சொல்லுவாரு, இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட கோல்டு? குப்பை தொட்டிலிருந்து கிடைச்ச. அப்ப இருக்க வேண்டிய ஒரு நபர் சரியா இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது மகிழ்ச்சியாய், அது சந்தோஷம் நிறைந்ததா இருக்கும். அந்த ஒரு நபர் சரியில்லைனா தான் அந்த வாழ்க்கை என்ன செய்யும்? கசந்து போகும். அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்னு நாம, இன்னொன்னு யாரு? கர்த்தர். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கிறிஸ்தவ ஜீவியத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? நான். என் ரட்சிப்பு என் பெற்றோர் கையில் இல்லை, என் பிள்ளைகள் கையில் இல்லை, என் மனைவி கையில் இல்லை. என் ரட்சிப்பு யார் கையில் இருக்கு? என் கையில மட்டும்தான் இருக்கு. இந்த உலகத்தை விட்டு என் ஆத்மா பிரியும் பொழுது என் கர்த்தர் என்னிடத்துல மட்டும்தான் கணக்கு கேட்பார். உன் கிரியைகள் என்ன என்று சொல்லி என்ன பண்ணுவாரு? என்ன கணக்கு கேட்பார். அப்ப இந்த வாழ்க்கை எனக்கும் அவருக்கும் நடுவானது. இந்த வாழ்க்கை கசந்து போகுது அப்படின்னு சொன்னா சிம்பிள். ஒன்னு நான் சரியில்லாம இருக்கணும், இல்லைன்னா யார் சரியில்லாம இருக்கணும்? அவர் சரியில்லாம இருக்கணும். ஒன்னு நான் சரியில்லாம இருக்கணும், இல்லைன்னா அவர் சரியில்லாம இருக்கணும். அவர் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். அவர் நல்லவரா கெட்டவரா? சத்தமா தான் சொல்லுங்களேன். சிலர் யோசிக்கிறாங்க, இப்ப எங்களை கெட்டவன்னு சொல்ல போறேன். நான் அப்படி சொல்லல. இங்க நான் கெட்டவன் சொல்றவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். யாருமே ஆமேன்னு சொல்லல. அப்ப எல்லாரும் யாருதான்? நீங்களும் நல்லவங்க தான், நானும் நல்லவன் தான், அவரும் யாருதான்? அவரும் நல்லவர் தான். கணவனும் நல்லவர் தான், மனைவியும் நல்லவர் தான். 2 பேரும் நல்லவங்க தான். 2 பேரும் குடும்பத்தை நல்லா தான் நடத்திட்டு இருப்பாங்க, அருமையா தான் போயிட்டு இருக்கும். இப்படி நல்லா போற குடும்பத்தை நாசப்படுத்துறதுக்குன்னு எங்க இருந்தோ எவனோ சொல்லி வச்ச மாதிரியே வருவான். எப்படி? எங்க இருந்தோ எவனோ வருவான். அது எப்படியோ ஒன்று ராங் காலில் கனெக்ட் ஆகும், இல்லை ராங் அட்ரஸில் கனெக்ட் ஆகும், எப்படியாவது கனெக்ட் ஆகும். உள்ள வருவான். உள்ள வந்து என்ன உன் மனைவிக்கு ரொம்ப இடம் கொடுக்குறேன்னு கேட்பான். என்ன உன் மனைவிக்கு சொல்றதெல்லாம் நீ கேட்குற, ரொம்ப இடம் கொடுக்குற அப்படின்னு கொளுத்தி போட்டு போவான். இந்த மனுஷன் புத்தி அப்படி மாறும். எங்க இருந்தோ எவ்வளோ ஒருத்தி வருவா, அவ பேசுவா, உன் வீட்டுக்கார மேல ஒரு கண்ணு வை அப்படின்பா. இத்தனை நாள் கண்ணை அடைச்சிட்டு குருடி மாதிரி இருந்த மாதிரி என்ன வந்து சொல்லிட்டு போவா, உன் வீட்டுக்கார மேல என்ன வை, ஒரு கண்ணு அல்ல 2 கண்ணையும் வைங்க. கர்த்தர் 2 கண்ணை என்ன பண்ணிருக்காரு? என்னத்தையாவது சொல்லுவாங்க, எதையாவது பண்ணுவாங்க. இப்படியே நீ அடிமை மாதிரி இருக்க போறியா, அப்படி இருக்க போறியா, எப்படி இருக்க, எதையாவது பேசுவாங்க, எதையாவது செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கசப்பு என்ன பண்ணும்? எழும்பும். இந்த கசப்பு எப்படி எழும்பும் தெரியுமா?
நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன். என்னது புரிஞ்சுதா நான் சொல்றது உங்களுக்கு? உங்க வீட்டில எல்லாம் சண்டையா ஓடிட்டு இருக்குன்னா இன்னைக்கு மெசேஜோட சப்ஜெக்ட் அது கிடையாது, போக போக அது புரியும். ஆனா உங்க வீட்டில் சண்டை வந்ததுன்னா இப்படிதான் வந்திருக்கும். இத்தனை நாள் நான் சொன்ன காரியம் என் மனைவிக்கு பிடிச்சிருந்தது, என் மனைவி சொன்ன காரியம் எனக்கு பிடிச்சிருந்தது, பிரச்சனையே இல்லை, குடும்பம் நல்லா அழகா போயிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு கணவன் சொல்லுகிற காரியம் மனைவிக்கு பிடிக்கல, மனைவி சொல்ற காரியம் கணவனுக்கு பிடிக்கல. காரணம் என்ன தெரியுமா? கணவன் தன் இருதயத்தின் யோசனையை மனைவியின் இடத்துல சொல்லவும் இல்லை, மனைவி தன்னுடைய ஆசையை கணவனிடத்தில் வெளிப்படுத்தவும் இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து யாரோட இதை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க? யாரதை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க? எவனோ ஒருத்தன் வந்தான், எவனோ ஒருத்தன் சொன்னான், அதை யார்கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க? அப்ப என்ன ஆகுது? மனைவி பார்க்கிறா, என் புருஷன் இப்படி பேச மாட்டாரு, என் கணவன் இப்படி பேச மாட்டாரு, இது அவருடைய வார்த்தை கிடையாது, இவர் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டாரு, இவருடைய செயல்பாடுகள் இது கிடையாது, திடீர்னு இவர் மாறுறாரு. என்ன போன் வந்தாலும் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு பேசக்கூடிய மனுஷன் திடீர்னு போன் வந்தா அப்படி கட கட கடன்னு எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள ஓடுறாருன்னா மனைவிக்கு என்ன வரும் சொல்லுங்களேன்? சந்தேகம் வருமா வராதா? வீட்டுக்கு வந்த உடனே காஃபி போட்டு அத்தான் இந்தாங்க அப்படின்னு வந்து தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி கொடுக்குற மனைவி திடீர்னு மூஞ்சிக்கு ஒரு டீ கேடா அப்படின்னு கேட்டா, இந்தா அப்படின்னு கொடுத்தா வீட்டுக்காரருக்கு டவுட் ஆகுமா ஆகாதா? சம்திங் ராங், ஏதோ சரியில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப நல்லா புரிந்துக்கிடணும். என் யோசனை அவர் யோசனை. நல்லா கவனிங்க. ஏன் யோசனை அவருடைய யோசனை, ஏன் விருப்பம் அவருடைய விருப்பம். இது ரெண்டும் மட்டும் இருக்கிற வரையிலும் என் குடும்பத்தில் என்ன வராது? சத்தமா சொல்லுங்க. என் வீட்டில் பக்கத்தில் இப்படி பார்த்து சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இருந்தா சொல்லுங்களேன், நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்தா என்ன இல்லை? நான் சொல்றேன், இந்த ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்காரர் நீங்க இல்லை, குடும்பத்துக்குள்ள மூழ்கிறாதீங்க, இப்ப வெளியே வந்துருங்க. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் அவரும் மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை. யாரும் உங்களுக்கு தோன்றது நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, அவருக்கு தோன்றது அவர் உங்ககிட்ட சொல்லுவாரு. அல்லேலூயா. யாருக்கு தோன்றது யார்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு தோன்றதை நீங்க என்ன பண்ணுங்க. அவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். என்கிட்ட வந்தா நீ இதை தான் பேசணும், இதை பேசக்கூடாதுலாம் சொல்லலை, நீ மனம் திறந்து பேச அப்படின்னு சொல்றாரு. அதுவும் வாயை திறக்கும் போது எப்படி தெரியுமா திறக்க சொல்றாரு? வாயை விரிவாய் தர அப்படிங்கிறார். சாதாரணமெல்லாம் திறக்காது. என்கிட்ட வந்தா எப்படி தர? என் ரூமுக்கு யாராவது வந்தா முதல்ல ஒரு கண்டிஷன் போடுவோம், உட்காரு அப்படிமே. சிலர் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் முன்னால உட்கார மாட்டேன் அப்படின்னு, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு. ரூமுக்கு வந்தா கண்டிப்பா என்ன பண்ணணும்? உட்கார்ந்தாகணும். அது பெரியவங்களோ சின்னவங்களோ யாரா இருந்தாலும் சரி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவ பிரசன்னத்துல வந்தா ஆண்டவர் நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன் வாயை நீ என்ன பண்ணு, விரிவாய் தர, மனம் திறந்து என்கிட்ட பேசு. அவர் இந்த பூமியில் இருக்கும்போது சின்ன பிள்ளைகள் அவரை கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா சீஷர்கள் போய் தடுக்கிறாங்க. நோ நோ, ஹி இஸ் நாட் அ சண்டே ஸ்கூல் டீச்சர். உங்களுக்கெல்லாம் சண்டே ஸ்கூல் தனியா நடக்கும். ஏசப்பா அப்படிலாம் சொல்லல, நம்மளை விட ரொம்ப நல்லவர், நம்மெல்லாம் பொடிசு என்ன பண்ணிடுறோம். ஆனா அவர் அப்படி கூட செய்யல. அவர் என்ன பண்ணார்னா, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதை தடை செய்யாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க, சின்ன பிள்ளைகள் என்னிடத்துல வருவதை நீங்க என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க, தடுக்காதீங்க. என்ன சொல்லிட்டாரு? தடுக்காதீங்க. யாரும் என்கிட்ட வர்றதை தடுக்காதீங்க. பெரிய பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட போனா என்ன கேட்பாங்க? ஏதாவது வசனம் கேட்பாங்க, டவுட் கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்க போச்சுன்னா என்ன கேட்கும்? என்ன கேட்டிருக்கோம்? ஏசப்பா இந்த அப்பமும் மீனெல்லாம் வேண்டாம், ஒரு டைரி மில்க் கொடுங்களேன். கேட்டிருக்குமா? கேட்டிருக்காதா? கேட்டா அதை நிறைவேற்றுவார். கேட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதை நிறைவேற்றுவார். வேற என்ன சொல்லியிருக்கோம் அவரை பார்த்து? உங்க தாடி பார்க்க அழகா இருக்கு, உங்க சட்டை பார்க்க அழகா இருக்கு, அப்படித்தானே பேசியிருக்கோம். வேற என்ன பேசியிருக்கோம்? அதையும் அவர் என்ஜாய் பண்ணுவார். அப்ப இங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்களும் அவரும், நீங்க மனம் திறந்து அவரிடத்துல பேச வேண்டும், அவர் மனம் திறந்து உங்களோடு பேச வேண்டும். இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன சின்ன வித்தியாசம் தெரியுமா? அவர் புதுசா பேச மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் புதுசா பேச மாட்டார். சத்தமா சொல்லுங்களேன், அவர் புதுசா
சத்தமே காணுமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் புதுசா பேச மாட்டார். இப்ப பைபிளை தூக்கி அப்படி பக்கத்தில் காமிங்க. ஏற்கனவே பேசிட்டார். ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்? பேசினது எல்லாத்தையும் வெறும் அப்படி அன்ரெக்கார்டா போடாம எழுதி வச்சுட்டார். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ரிட்டனா கொடுத்துட்டார். ரிட்டனா கொடுத்து என்ன சொல்லிட்டார்னா, இதுல இருக்கிற ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்போ மாறாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கையில இருக்க பைபிள்ல உள்ள எழுத்தோ எழுத்தின் உறுப்போ ஒரு நாளும் மாறாது. இது யார் பேசின வார்த்தை? இது யார் பேசின வார்த்தை? நம்ம யாருக்குமே ஒண்ணுக்கு மட்டும் ரைட்ஸ் கிடையாது. ஆண்டவரே என்கிட்ட நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? நான் உண்மைக்கு சொல்றேன், நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட உட்காந்து இப்படி ஜெபம் பண்றேன். என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. நிறைய பரிசுத்தவான்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, நீங்க அவங்கள்ட்ட அப்படி பேசுனீர் இப்படி பேசுனீர் அப்படின்னு. என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசவே இல்லை. என்கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்படி உட்காந்து அழுகிறேன், புலம்புறேன், என்னென்னவோ பண்றேன். உண்மையா சொல்றேன், அப்படி முட்டி போட்டு அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப யாரோ என் புறமண்டையில வந்து பட்டாருன்னு அடிச்ச மாதிரி இருந்தது. என் முன்னாடி பைபிள் இருந்தது. என் முன்னாடி பைபிள் இருந்தது. கட்டில அப்படி பைபிள் இருக்குது. நான் அப்படி முட்டி போட்டுட்டு கை அந்த கட்டில வச்சுட்டு இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு அழுதுட்டு இருக்கிறேன்? என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்கன்னு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் கண்ணில் இருக்க கண்ணீர் இந்த வேத புஸ்தகத்தில் விழுந்துட்டே இருக்கு. இந்த நேரத்தில் யாரோ ஒரு ஆள் பின்மண்டையில பட்டாருன்னு அடிச்ச மாதிரி இருந்தது. என் தலை போய் டங்குன்னு இதுல அடிக்குது. இப்படி ஒரு அனுபவம். அப்படி கண்ணை திறந்து பார்த்தா பைபிள் எல்லாம் எப்படி இருக்குது? பைபிள் எல்லாம் எப்படி இருக்குது? கண்ணீரால அப்படி நனைஞ்சு அப்படி சொத 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 சொதன்னு இருக்கு. அப்ப அந்த அந்த பகுதியில் இருந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, யாத்ராம புஸ்தகத்துல எடுக்கலாம் வேண்டாம், வசனத்தையும் சொல்ல போறது இல்லை. யாத்ராம புஸ்தகத்துல கர்த்தர் மோசேயை கூப்பிடுறாரு தெரியுமா? மோசே நீ மலையின் மேல வா, நான் உன்னோட பேசணும் அப்படின்னு. அந்த சம்பவம் அப்படியே அதை எடுத்து அப்படி வாசிக்க ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் என்னவெல்லாம் சொல்ல விரும்பினாரோ எல்லாவற்றையும் மோசேயின் இடத்துல என்ன பண்ணிட்டாரு? சொல்லி அதை நான் படிச்சு 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 அப்படி போது. அப்படி போது எதுல போய் முடியுது தெரியுமா? இத உன் பின்வரும் சந்ததிக்கு நீ அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை உணர்த்தினாரு. புதுசா நான் பேச மாட்டேன். இதே நீ என்னைக்கு தான் படிக்கிற? இன்னைக்கு தான் படிக்கிற. நான் ஏற்கனவே பேசி வச்சதை முதல்ல என்ன பண்ணு? படி. அதுக்குள்ள ஆயுசு தீந்துரும். நான் இப்போ ஒரு வைராக்கியம் எடுத்தேன். சரி, ஒரு பர்டிகுலர் புக்கை நான் தெரிந்தெடுக்க போறேன். அந்த புஸ்தகத்தை முழுசா வாசிக்க போறேன். அதை வாசித்து முடிச்சிட்டேன்னா நீங்க என்கிட்ட திரும்ப பேசணும். அப்படி ஒரு சேலஞ்ச் ஆண்டவர்கிட்ட வச்சேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது தீத்து புஸ்தகம். அதை எடுத்து அப்படி ஃபுல்லா, ஏன்னா சின்னதா இருக்கும் பார்த்தீங்களா, கடை கடன்னு வாசித்தேன். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ ஃபுல் பைபிளை முடி, அப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னாரு. சரி, ஃபுல் பைபிளை முடிச்சேன். ஒரு வருஷம் டைம் எடுத்து முடிச்சிட்டேன். 1 இயர் கழிச்சு திரும்ப கரெக்டா ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு கேட்கிறேன், ஆண்டவரே இப்போ நான் ஃபுல் பைபிளை முடிச்சுட்டு என்கிட்ட திரும்ப பேசுங்க அப்படின்னு, புதுசா பேசுங்க அப்படின்னு. முடிச்சிட்டல்ல, இப்ப தீத்துவ திரும்ப படி அப்படின்னாரு. இப்ப என்ன படி? இப்ப தீத்து புஸ்தகத்தை திரும்ப படி. ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது கர்த்தர் உணர்த்துகிற, கர்த்தர் ஒரு வார்த்தையை கொண்டு என்னிடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாருன்னா இப்படி அண்டர்லைன் பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு கோடு அடிச்சு வச்சிருவேன். அது பக்கத்துல ரெஃபரன்ஸ் அப்படி நிறைய எழுதிடுவேன் பைபிள்ல. ஒரு முறை படிச்சு முடிச்சாச்சுன்னா அந்த பைபிளை திரும்ப தொட மாட்டேன். அதுக்கடுத்த புது பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ படிச்ச பைபிளை எடுத்து திரும்ப படி. தீத்துவ திரும்ப முழங்கால் போட்டுட்டு திரும்ப அந்த தீத்து புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறேன். ஒரு 50 இடத்துல புதுசா கோடு போடுறேன். இப்போ ஆண்டவர் கேட்டாரு, நீ ஏற்கனவே அதை படிச்ச தானே, இப்போ புதுசா என்ன பண்ற? ஏன் ஏன் அன்னைக்கு படிச்சப்ப இது உன் கண்ணுக்கு என்ன பண்ணல? மாம்ச கண்ணு படிச்சது, ஆனா ஆவிக்குரிய கண்களுக்கு இந்த வார்த்தை மறைக்கப்பட்டிருந்தது. அப்ப வேத புஸ்தகம் ஒவ்வொரு முறையும் நீங்க படிக்க 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 அது உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையினுடைய ஆழம் பெரிதா இருக்கும். ஏன்னு சொன்னா இதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நேச மணவாளன் நேச மணவாட்டிக்காக பேசின வார்த்தைகள். ஹல்லேலூயா. மணவாட்டி மணவாளன் மேல் இருக்கிற அன்பின் மிகுதியினால் இதை வாசிக்க 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 இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கும், இனிமையானதா இருக்கும். ஆமென். அந்த உறவு சந்தோஷம் நிறைந்ததா இருக்கும். அப்ப இந்த உறவு கசந்து போகணும்னா ஒன்லி ஒன் ரீசன். எனக்கு விருப்பம் இல்லாததை
நான் அவர்கிட்ட இன்னொருத்தவன் பேச்ச பேசக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னொருத்தவன் பேச்ச அவர்கிட்ட பேசக்கூடாது. சொல்லுங்க, இன்னொருத்தவன் பேச்ச அவர்கிட்ட பேசக்கூடாது. இன்னொருத்தவன் செயலை அவர் முன்னாலே செய்து காட்டக்கூடாது. இன்னொருத்தவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை எங்க கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது? கிறிஸ்தவ ஜீவியத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. இங்க நானும் என் இயேசுவும் மாத்திரம். ஹல்லேலூயா. இங்க யாரும் மாத்திரம்? நானும் என் இயேசுவும் மாத்திரம். ஆனா இன்னைக்கு பிசாசு கையில் எடுக்கிற பெரிய தந்திரமே என்ன தெரியுமா? அவனுக்கு நல்லா தெரியும், ஒரு மனுஷன் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே போயிட்டா யாராலையும் அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, யாருமே அவனை தடுக்க முடியாது, யாருமே அவனை டச் பண்ணிட முடியாது. அப்ப இங்க ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ் என்னன்னா, எப்படியாவது ஆண்டவருக்கு அவனுக்கு நடுவில் சண்டை மூட்டி விட்டுறணும். ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கலகத்தை மூட்டிட்டா போதும், மேட்டர் சால்வ் ஆயிடும். இப்ப கலகத்தை மூட்டணும்னு முடிவு பண்ணா ரெண்டு பேரையும் கெடுக்கணும். ரெண்டு பேரை கெடுக்க முடியுமான்னு பார்த்தா ஒருத்தரை தொடக்கூட முடியாது, ஒருத்தரை தொடக்கூட முடியாது, நெருங்க கூட முடியாது. ஏன்னா அவனை பார்க்கலும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார், வல்லமையில் சிறந்தவராய் இருக்கிறார், அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறார். அவரை டச் பண்ண முடியாது. பிசாசு என்ன பண்றானா, ஆண்டவரை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. மாறாக நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உங்களை விட அதிகமா பிசாசுக்கு பைபிள் தெரியும். வேத வசனத்தின் அடிப்படை இல்லாமல் ஏதாகிலும் ஒன்று உங்களுக்கு முன்பாக வருகிறதானால் அதை தூக்கி எறியுங்க, அதுக்கு செவி கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அதை சார்ந்த ஒரு உதாரணம் பைபிள்ல இருக்கணும். அதை குறித்த வார்த்தை தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதை ஆராய்ந்து அறிந்து அதை மாத்திரம்தான் என்ன பண்ணணும்? எடுக்கணும். மற்ற எல்லாத்தையும் என்ன செய்திடணும்? தூக்கி அடிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷம், ஒரு குடும்பத்தினுடைய சமாதானம், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது, ஒருவருக்கொருவர் பாதுகாப்பது, ஒருவருக்கொருவர் தங்களுடைய தேவைகளை சந்திப்பதை பொறுத்து அமைகிறது. அவர் என் தேவையை சந்திக்கணும், நான் அவர் தேவை. கிறிஸ்தவ ஜீவியமும் அப்படியே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவ ஜீவியமும் அப்படியே. ஆண்டவருக்கு என்ன தேவை இருக்க போது? இப்ப உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப ஏசாமி உங்க முன்னால வந்து நின்னுட்டாருன்னு வைங்க, வந்து நின்னுட்டாரு. இப்ப உங்கள்கிட்ட சொல்றாரு, டைம் அப்படி பார்த்துட்டு 30 செகண்ட்ஸ் தரேன், நான் ஸ்டார்ட்னு சொன்னதுல இருந்து 30 செகண்ட் டைம், அதுக்குள்ள உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை சொல்லிடு அப்படின்ட்டு டைமர் ஆன் பண்ணிட்டாரு. எப்படி பேசுவீங்க? அதான் ஏசப்பா எனக்கு என்ன தேவை தெரியுமா? இப்படியா பேசுவீங்க? எப்படி பேசுவீங்க? எப்படி பேசுவீங்க? இந்த ஆல்ஃபனேபிள் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பாத்தீங்களா, மாதிரி நாக்கு என்ன பேசுனே தெரியாது, டப்ப 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 டப்பன்னு அடிப்போம். அந்த 30 செகண்ட்ல நம்ம அடிச்சதை பொறுமையா உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி அவர் எடுத்து எழுதினார் வைங்க, 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போவோம். ஆத்தி இவ்வளவா கேட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிருப்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? நமக்கு தேவை இருக்குல்ல, அவருக்கு தேவை இருக்கா? அவருக்கு தேவை இருக்கா? எத்தனை பேர் அவருக்கு தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன தேவை இருக்கு அவருக்கு? 2.5 கிலோமீட்டர் நீட்டுக்கு தேவை இருக்கா? அரிசி வேணும், பருப்பு வேணும், தோரம் பருப்பு வேணும், கடலை பருப்பு வேணும், இப்படி ஏதாவது தேவை இருக்கா அவருக்கு? பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய தேவை இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய தேவை இருக்கு. உங்க தேவை நாளுக்கு நாள், காலத்துக்கு காலம் மாறிட்டே இருக்கும். ஆனா அவருக்கு ஒரே ஒரு தேவை இருக்கு. சொல்லுங்க, அவருக்கு ஒரே ஒரு தேவை இருக்கு. ஒரே ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை இந்த உலகம் முடிகிற வரைக்கும் மாறாது. ஹல்லேலூயா. அந்த தேவை என்ன பண்ணாது? உலகம் முடிகிற வரைக்கும் மாறாது. அந்த தேவை என்ன தெரியுமா? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அந்த தேவை என்னது? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும். யார் ரட்சிப்புக்குள்ள வரணும்? இதை இப்படி சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உங்களை மாறி இருக்கிறவங்க, இல்ல உங்களை மாறி இருந்தவங்க ஏசப்பாவை அறிந்து கொள்ளணும்.